வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சேமியா கேசரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் அளவு நெய் உருக்கிக்கோங்க. அதில் ஒரு 10 போல் முந்திரியை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சம் கலர் மாறுற ஸ்டேஜில் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். அது லைட்டாக உப்பி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நெய்யிலேருந்து வடைச்சிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா இதே நெய்யிலேயே 1 கப் அளவு சேமியா அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறுற வரையிலும் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சேமியா. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பவுலில் நம்ம சேமியா அளந்த கப்லேயே நீங்கள் 1 கப்பில் அளக்குறீங்களா, டம்ளராக, கிண்ணமாக, எதுலைனாலும் ஓகே. 1க்கு 2 நீங்கள் என்ன அளவில் சேமியா எடுக்கிறீங்களோ அதை விட 2 பங்கு தண்ணி. 1:2 ரேஷியோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 1 கப்பு சேமியானா 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச சேமியா உள்ளே சேர்த்துட்டு நல்லா சேமியா வெந்ததுக்கப்புறமா நான் ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் எல்லோ கூட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃபுட் கலர் அப்படியே கொட்ட வேண்டாம், லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா சேமியா நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். எனக்கு அது சர்க்கரையோட இனிப்பு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப்பு போல் அளவு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கமாக வரும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக திக்காயிரும் உங்களுக்கு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதில் நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் உள்ளே சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம இந்த பாகு இஞ்சுற வரையில் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. 2 ஏலக்காவை ஒயிட் சர்க்கரையோடு சேர்த்து பொடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம வழக்கமாக பாயசம் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை விட இது ரொம்ப ஈஸி. நீங்கள் இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேமியா இருந்தது அப்படின்னா இன்றைக்கே கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல உதிரியாக சூப்பராக அளவான இனிப்போட ரொம்ப ஏலக்காய் வாசனையோட ரொம்ப அழகாக தயாராகிருச்சு நம்மளோட சேமியா கேசரி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.